நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கஞ்சா வியாபாரிகிட்ட போய் அவ்வளோ அருமையாக போலீஸ் கண்ணது மண்ணை தூவி என்ன டேலண்ட் உங்களுக்கு, எப்படி விற்கிறீங்க தலைவா, அருமையாக விற்கிறீங்க, டெய்லி என்ன நல்லா சம்பாதிக்கிறீங்க. நான்லாம் பிஹெச்டி முடித்து இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணி என்னாலே முடியல, நீங்கள் டெய்லி 10,000 சம்பாதிச்சிங்க தலைவா, எப்படி தலைவா உங்களுக்கு திறமைன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பைத்தியம் முடிச்ச அர்ஜுன் சினிமா நடிகர், இந்த 2 பேர் கேட்குற கேள்விகள்லாம் 2 பேர் பதில் சொல்லுவாங்களா, அது யாருன்னா தமிழ்நாட்டில். அதனால் இவருக்கு ரொம்ப அண்ணாமலை பிடிக்குமா பாண்டே பிடிக்கும். அது வேற, நீ கேட்குற கேள்வி வேற, அவன் பதில் சொல்கிறது வேற. முதேவி அது உனக்கு தெரியுதா முதல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டால் அவங்க வேற மாதிரி பதில் சொல்லுவாங்க. என்னது, அதாவது ஒருத்தன் கேட்கும்போது அவன் வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவான். அர்ஜுன்லாம் கூட்டு போய் சில இடத்துல போய் குழா தண்ணி பிடிக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவாப்புல. இந்த பொம்பளை நம்ம ஒரு வார்த்தை தான் சொன்னால் அசிங்கமாக நம்மளை கழுவி 1/2 மணி நேரம் ஊற்றுதே, எவ்வளோ தரமாக இருக்கு. இந்த மாதிரி வெளி உலகத்தை பார்க்காத இந்த மாதிரி பைத்தியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சராக மக்களை மாற்றி விட்டு போயிடுவாங்க. இந்த அர்ஜுன் மாதிரி ஆட்கள், சிவகுமார் மாதிரி ஆட்கள், நடிகர் சிவகுமார் மாதிரி ஆட்கள்லாம் தங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உலகம், அதுதான் பெரிய அறிவுன்னு நினச்சி இருக்கிறவனை கொண்டு குழியில் தள்ளி விட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு சிவகுமார் சொல்கிறார், சத்யராஜையும் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நான்லாம் 40 வயசுலேயே சைவத்துக்கு மாறிட்டு போ. சரி, 40 வயசில் சைவத்துக்கு மாறவன் எல்லாம் உயிரோடு இருக்கான். நான் 90 வயசு வரைக்கும். உங்களை இறைவன் உங்களுக்கு ஒரு ஆசை வச்சு உங்களை படைச்சிருக்கான். நீங்கள் ஒரு ஆள் அப்படி இருக்கீங்க. யோகா செஞ்சவங்கலாம் 92 வயசு வரைக்கும் இருக்கான்னு காட்ட முடியுமா? யோகா மாஸ்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு 50 வயசில் செத்த மாஸ்டர்லாம் இருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தர் நம்ம வேண்டியவர், பெரிய மாஸ்டர், யோகா ஆரம்ப காலத்தில் இருந்தார். 50-51 வயசில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார், திடீர்னு செத்துட்டார். அதனால் சிவகுமார் தன்னை சிவகுமார் அறிவாளி தான், தப்பு கிடையாது. தான் மட்டும்தான் அறிவாளி நினைக்கக்கூடாது, தனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உலகம்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்ததே அனுபவிக்கிறக்காக தான் மனிதன் பிறந்திருக்கான். புரியுதா? அவன் நினச்சதை சாப்பிடுவான், நினச்சதை போட்டான், இருந்தால் இருக்கிறான், செத்தா செத்துட்டு போகிறான். உங்கள்கிட்ட கேட்டானா நீங்கள் எப்படி, அவன் கேட்குறவன்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தாங்க நான் 40 வயசில் இதை விட்டுட்டேன், 50 வயசில் இதை விட்டேன், அதை விட்டுட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். கடவுள் இல்லைன்னு பிள்ளையார் செருப்பு மாலை போட்ட வீரமணி இன்னும் உயிரோடு இருக்கா. அவ்வளோ பெரியார் 100 வயசு வரைக்கும் இருந்தார், செத்துருலையே. இப்போ இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சவனுங்க நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் ஃபாலோ பண்ணுறதை தான் உண்மைன்னு நினச்சி இந்த உலகமும் அதைத்தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடியது தான் ஹியூமன் கேட்டல்ஸோட மெயின் கேரக்டரு. மத சண்டை ஏன் வருதுன்றீங்க? தான் நினச்சது நான் இப்போ இருக்கிற மதம் பெருசு அப்படின்னு காட்டுறது, நான் இருக்கிற கட்சி தான் பெருசு, அதுதான் ஜெயிக்கணும்னு வெறி பிடிச்சி போய் காட்டுற ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்காங்க. இதுதான் உலக இது. அதில் சிவகுமார் எந்த அளவுக்கும் இது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த அர்ஜுனும் சரி, கேட்குறதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்க வரைக்கும் என்ன ஆனால் அண்ணாமலன் மாதிரி ஆட்கள், விஜய் மாதிரி ஆட்களுக்கு, விஜயெல்லாம் மிகப்பெரிய ஆள், சிஎம்மாகவே ஆகிட்டார், அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். அவர்களை ஃபாலோ பேசாமலே சிஎம் ஆகிட்டார், அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, அந்த யூஸ்லெஸ் முருகனை தூக்க போகிறாங்க. அந்த இடத்த இப்போ நானும் எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, அது அவருக்கு போதுமானதா? அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அதுதான் துணை அமைச்சர் ஆகிட்டாருன்னா இப்போதைக்கு, அப்புறம் டெய்லி பேட்டி கொடுக்கலாம்ல, ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே பண்ண முடியும். ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்தால் தானே பேச முடியும். சும்மா பொறுப்பு இல்லாமல் பேச முடியாது, மாநில தலைவர் விட மாட்டாங்கல்ல. அப்போ பொறுப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் ஆகிடணும். அடுத்த எலெக்ஷனில் தான் அவரோடது. ஆனால் அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு அண்ணாமலையை விட்டால் வேறு ஆளே கிடையாது. அதனால் ஆனால் அண்ணாமலை தான் வரணுன்றக்காக தான் அண்ணாமலை செய்யக்கூடிய சித்து வேலைகள் தான் இதை தான். கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு கிளப்பி விடுறது, கட்சி கொடியெலாம் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னு பாஜக பயப்படலை, ஏன்னா அவனும் போயிட்டான்னா போச்சியா கட்சி அப்படின்னு. சரி, அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறது, திருப்பி கட்சி உடைய இலாப்படி ஒருத்தருக்கு மீண்டும் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தர் தானே அப்புறம் இன்னொரு முறை இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், 2வது முறை இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது இவர் கூட அதிக நாள் இருந்துட்டார் அப்படின்னா திருப்பி தர முடியுமான்லாம் இருக்குது. அது கட்சிக்கே ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றுற மாதிரி ஆயிருன்றனால கொடுக்கலன்னா இந்த மாற்றக்கூடாது. அப்போ அண்ணாமலைக்கு அடிமையாக பாஜகன்ற மாதிரி ஆயிருன்றக்காக தான் கொடுக்காம இருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன மிரட்டுறா அப்படின்னா, அப்போ மினிஸ்டர் கொடு, பொறுப்பு கூடியா, இவ்வளோ நாள் கட்சி வளர்த்தேன், இவ்வளோ தூரம் கத்துனேன்ல அப்படின்னு ஒரு மிரட்டலுக்கு தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு இருக்காப்புல. சப்போஸ் இதில் அந்த பொறுப்புகள் எதுவும் கொடுக்கலன்னா நிச்சயமாக அவர் ஒரு கட்சியை லான்ச் பண்ணுவார்.
இல்லைன்னா இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் இந்த நிலவியலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு. விஜய் அவர்களை எதிர்க்கணும்னு சொன்னா அண்ணாமலை தான் சரியான ஆளு அப்படிங்கிறதுனால அண்ணாமலை இறக்கி விடுவோம் அப்படிங்கிற ஏதாவது திட்டங்கள் இருக்கா பாஜக? இப்போ ஒரு எருவெல்லாம் செய்வாங்கள்ல அந்த காலத்து சாணியை வச்சு செய்வாங்க. ம். அப்போ இப்போ சாணி பத்தலை, இருக்கிற சாணியை புரட்டி போட்டு ஒரு 12 எருவாட்டி சுட்டு இப்போ ரெடி பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சாணி இருக்குது. அப்போ அதில் இன்னொரு சாணியை சேர்த்தா தான் இன்னும் எருவாட்டி தட்ட முடியும். வேறு எதையாவது சேர்த்தீங்கன்னா தட்ட முடியுமா? தட்ட முடியாது. அதனால் அந்த சாணியை விட இன்னொரு சாணியை சேர்த்தா தான் அடுத்தது டெவலப் பண்ண முடியுன்றக்காக அந்த சேம் ப்ராடக்டை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் பாட்டுக்கு வேறு யாரும் ஆளை சொல்லுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்காக ஒரு இதை இறக்கி விடுவாங்க. அதை வச்சு சாணியை வச்சு சாணி அடிக்கிற மாதிரி, நீர் அடித்து நீர் விலகுமான்வாங்கல்ல, அந்த மாதிரி சாணி அடித்து சாணியை போனேன். சரி. இவரை எதுக்குறதுக்கு சரியான ஆள் இந்த உங்கள் ஊரில் கூட ஒரு ஊர் பெருஞ்சாணின்னு இருக்கா? ஆமாம் பெருஞ்சாணி. என்னென்னா சாணியும் சேர்ந்தா பெருஞ்சாணி. சாணியாக அரசியலில் ஒரே இதுதான். ஆமாம், அது பெருஞ்சாணியாக வரும்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். சார், பாஜகவினுடைய முன்னாள் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லி கிளம்புறாரு. பாஜக தலைவர்களை சந்திக்கிறதாக சொல்கிறாங்க. தனி கட்சி ஆரம்பிக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் வருது. கொடி, மக்கள் சக்தின்னு ஒரு பேரெல்லாம் போட்டு வந்துட்டுருக்கு. அவருடைய பிறந்த நாள் 4ஆம் தேதி வருது. மறுகுரு ஏதாவது வச்சுட்டு திருப்பி வந்து பாஜகவை இன்னொரு ஸ்டைலில் வந்து தமிழகத்தில் இறக்க போகிறாங்களா? இதனுடைய பின்னணி என்ன சார்? அதாவது 3 விதமாக பார்க்கணும். புரியுதா? 16 வயதிலே படத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்கள் வயசு கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஸ்ரீதேவி வந்து அந்த மாட்டு டாக்டர்கிட்ட கோழியை தூக்கிட்டு போவாள். அப்போ அந்த டாக்டருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஸ்ரீதேவியை ஆட்டையை போடணுன்றதான். கோழி செத்தான்னா இருந்தான்றது அந்த டாக்டரோட நோக்கம் இல்லை. ஆனால் ஸ்ரீதேவி அங்கே போனதுக்கு நோக்கம் 2 நோக்கம். ஒன்று வந்து கோழியை காப்பாற்றணும்னு ஒன்று, டாக்டரை லவ் பண்ணணும், பார்க்கணும், பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்காரு, அவரை பார்க்கணுன்ற 2 நோக்கத்தோடு போவான். ஆனால் டாக்டருக்கு ஒரே நோக்கம் ஸ்ரீதேவி ஆட்டையை போடணுன்றது மட்டும்தான். கோழி செத்தான்னா இருந்தான்றது. ஆனால் டைலாக் எதில் ஆரம்பிக்கணும்னா கோழியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த கோழியை அப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாத்தை கழுத்தை பிடிச்சி தூக்கணும், முயலை காதை பிடிச்சி தூக்கணும். அது என்ன ஸ்ரீதேவி சொல்லி எதை பிடிச்சி தூக்கணும்னு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அது ஆட்டையை போடுறதுக்கு முதல் கட்டமாக அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கும். ஆனால் நோக்கம் என்ன? ஸ்ரீதேவியை ஆட்டையை போடுறது. அதே மாதிரி பாஜகவாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றது, கோழிக்கு மருந்து கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூவ் பண்ண தான் செய்வாங்க. அதில் ஒரு மூவ் தான் இது. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன அப்படின்னா, இதை 2 விதமாக, அதையும் 2 விதமாக பார்க்கணும். இந்த டாக்டர் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா 2 விதமாக பார்க்கணும். ஒன்று என்னென்னா, அண்ணாமலை நேரடியாக இதை பற்றி பேசாமல் ஆட்களை வச்சு டிசைன் பண்ணி, கொடியெல்லாம் டிசைன் பண்ணி நீங்கள் கிளப்பி விடுங்க. ஏன்னா இப்போ முருகன் பதவியை தூக்க போகிறாங்க. புரியுதா? முருகன் வந்து வேஸ்ட்டுன்றதை டெல்லி முடிவு பண்ணிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாதிரி. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சராக கொடுத்து வச்சுருக்க இவ்வளோ நாள் அந்த பதவியை அனுபவிச்சிட்டேன். ரைட்டா? மத்திய அமைச்சராக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது மத்திய அரசுக்கு, மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இல்லை மக்கள்கிட்ட செல்வாக்க வளர்த்துருக்கியானா அதுவும் கட்சியை வளர்த்துறதுலையும் அதுவும் கிடையாது. எம்எல்ஏ சீட்டில் நின்று ஒன்றால் ஜெயிக்க முடியல. அப்போ பதவியை பிடிங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கப்படலை. அண்ணாமலை கட்சியை அதிவேகமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாப்புல தமிழ்நாட்டில். அந்த கட்சிக்கு நம்ம உடன்பாடு இருக்கோ இல்லையோ, கொள்கையோட இருந்தாலும் நம்ம வந்து பொதுவான பார்வையில் தான் பார்க்கணும். அந்த கட்சி டெவலப்மெண்ட்டுக்கு காலையிலேயே ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாரு. ஆமாம், ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அந்த கட்சியை பரபரப்பாக வச்சு பேச்சு பொருளாகினது தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பத்தில். ஆனால் அந்த அம்மாவுக்கு நல்லா காட்சி பார்க்க விட்டாங்க. அது கவர்னராக இருந்து நல்லா சம்பாதிச்சிருச்சு. பார்த்த வேலைக்கு என்ன செய்யணுமோ 100 மடங்கு அதிகமாக அந்த அம்மாவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. அதை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு எந்த பதவியுமே கொடுக்கல. ஆனால் பதவி கொடுக்காமலே அமித்ஷா அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக சம்பாதிச்சிட்டாருன்னு அவங்களுக்கு பயப்படுறாங்க. நம்ம சம்பாதிச்சா நம்ம சொல்லலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, பரபரப்பாக சாட்டை எடுத்து அடிக்கிறது, செங்கலை உருவுறேன்றது, ட்ரௌசரை கழட்டுறேன்றது, செருப்பை கழட்டுறேன்றது,
இப்படிலாம் ஏதாவது பரபரப்பு ஒரு காட்சி காட்சியை கொடுத்து போயிட்டே இருக்கு. இருந்தது. இந்த சினிமா பைத்தியம் பிடிச்ச இப்போ சினிமா பைத்தியம் ஒன்று இருக்குது, அர்ஜுன் கூட சொல்லுச்சு, எந்த கேள்வி கேட்டாலும் 2 பேர் தான் பதில் சொல்லுவாங்களாம். யாருன்னா அண்ணாமலையும் பாண்டேவும். பைத்தியக்காரா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்குன்னு 1000 பேர் இருக்கான். என்ன பதில் சொல்லணும்னு இருக்குல்ல, ம். புரியுதா? ஆமா. இந்த பழைய படத்தெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பெட்டியை நீ கொண்டு போ, கடல் கரையில் ஒருத்தன் நிற்பான், அவன்கிட்ட கொடுத்துட்டு மழை பெய்யுதா அப்படின்னு நீ சொல்லணும். உடனே அவன் பயங்கரமாக வெயில் அடிக்குது அப்படின்வான், உடனே பெட்டியை மாற்றிடுவான். அதான் அதான் கோட் வேர்டு அப்படின்ற மாதிரி. இவெல்லாம் சினிமாவில் இருந்து ஒரு இலவு மண்ணும் தெரியாது, சினிமா தெரியும் அவ்வளோதான். கேட்குறதுக்கு ஒருத்தன் குண்டக்கு மண்டக்கு பதில் சொல்லிட்டான்னா, பதில் சொன்னாங்கன்னா அவன் பெரிய தலைவனா, பதில் சொல்லலாம் பெரிய அறிவாளியா? பாண்டியை பார்த்து கேட்குறாரு, தமிழ் இப்படி பேசுறேன்னா, தமிழ்நாட்டில் பிறந்து இப்போ வேறு சீட்டே கிடைக்காம காலேஜில் 45-35 மார்க் எடுத்து கடைசியில் தமிழ் தான் கிடச்சிருக்கு. அதை எடுத்து படித்தான்னா அப்புறம் தமிழ் பேசாமல் என்ன பண்ணுவாங்க? புரியுதா? தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.